السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, குறிப்பாக ஜமால் நாயகத்துடைய காதலர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அவனுடைய சிறந்த படைப்பாக படைத்து அவனுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் தேர்ந்தெடுத்து காமிலான ஷேഖுடைய தொடர்பை நமக்கு தந்து அவனை பற்றி அறியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தான். அந்த அல்லாஹுக்கு எல்லா போலும் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னால் பேசிய மகான்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இல்முல் மாரிஃபா, அல்லாஹை பற்றி ஞானம் எவ்வளோ அவசியமானது என்பதை ஞாபகப்படுத்தினார். அதை ஒரு மனிதன் தன்னுடைய அக்கலாலோ அல்லது அமலாலோ அல்லது அவனுடைய ஜுஹுதனாலோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் அல்லாஹு தாலா நபி அவர்கள் அல்லாஹ் அனுப்பி சஹாபாக்களை பக்குவப்படுத்தினான். வெறுமனே அக்கலால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இருந்தால், ஒரு மனிதன் இபாதத்துகளால் அல்லாஹை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹை திருப்திப்படுத்த முடியும் என்று இருந்திருந்தால் நபி அவர்கள் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதே போன்றுதான் இன்று வரை ஷேഖ்மாருடைய தயவு நமக்கு ஏன் தேவை? நம்முடைய அக்கலாலோ இபாதத்துகளாலோ அல்லது நம்முடைய ஜுஹுதினாலேயும் அல்லாஹை பற்றியோ அவனை நெருங்கவோ வாய்ப்பு இல்லாமல் போயிருந்தது. இப்போ அவசியம் நமக்கு அதனுடைய உறவு தேவை. அந்த உறவை கொண்டு தான் நாம் அல்லாஹை நெருங்க முடியும், ரசூலையும் விளங்க முடியும். இப்போ அல்லாஹவை அறியாதவரை ரசூலையும் விளங்க முடியாது. இப்போ ரபி அவர்கள் உலூஹியத்தை காட்டி தந்த வந்தாங்க. இப்போ அல்லாஹ் இலாஹா இருக்கிறாங்கிறத காமிச்சாங்க. அப்போ அல்லாஹ் இலாஹா இருக்கிறான்னு விளங்க முற்படும் போது நபியுடைய உயர்வு கல்புல வர ஆரம்பிக்கும். இப்போ அல்லாஹுக்கு நோக்கம் நபியுடைய உயர்வு அந்த மனிதர்களுடைய அடியாருடைய உள்ளங்களில் வைக்கணுங்கிறது தான். அப்போ உலூஹியத்து வந்தால் தான் ரிசாலத்தினுடைய உயர்வு புரியுங்கிறதுக்காக. அதனால தான் கபரில் வச்ச உடனே கேள்வி ரசூலை பற்றி கேட்கப்படுது. மேலே மாரிஃபா என்னங்கிறது நம்ம விளங்கணும். அதனால தான் ரசூலை பற்றி எல்லாம் கேட்குறான். என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என் ஹபீபை பற்றி என்ன நினைக்கிற அது சொல். என் ஹபீபை பற்றி எந்த அளவுக்கு நீ விளங்கி வந்திருக்கிற. அப்போ உலூஹியத்துடைய அந்த ஃபைசான் நபியர்களை விளங்க வைக்கும், நபியர்களை முஹப்பத் வைக்க வைக்கும். அதனால தான் சஹாபாக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் நபியவர்கள் மேலே வச்சிருந்த காதல் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு, விளங்கிக்கிட்டாங்க. இப்போ உலூஹியத்துடைய ஃபைசான் நபியவர்களை நெருங்க வைக்கும். அதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய கலிமா தௌஹீதில் முதல்ல கலிமாவில் அல்லாஹுடைய உலூஹியத்தையும் பின்னால் நபியகுடைய பேர் நபியகுடைய ரிசாலத்தையும் ஈமான் கொள்ள வைக்கிறான். ஏன்னா நபியவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தான் விளங்கியிருக்கிறான். அவர்களை பற்றி உயர்வு அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான். யார் ஒரு மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஈமான் கொள்கிறானோ அவனுடைய கல்பு சுத்தமாயிடும், பாவத்திலேருந்து பரிசுத்தப்படுத்தப்படுறான். அதுக்கு பிறகு தான் என் ஹபீபுடைய பேரையும் அவன் சொல்லணும். அதுக்காக தான் அல்லாஹு தாலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னாடி வச்சான். அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எந்த அளவு மதிக்கிறானோ அந்த அளவு யாருமே மதிக்க முடியாது. அல்லாஹ் எந்த அளவு நேசிக்கிறானோ அந்த அளவு யாருமே நேசிக்க முடியாது. இப்போ அல்லாஹ் இடத்துல ஒரு மனிதன் மக்பூல் ஆகிறானா நபியவர்களை நேசிப்பதை எந்த அளவு அதிகப்படுத்திக்கிட்டானோ அந்த அளவு தான். நபியவர்களை நேசிக்காம ஒரு மனிதன் இபாதத்தில் மட்டுமே கவனம் செலுத்துறான். நபியவர்கள் கொண்டு வந்த இபாதத்துகள், நபியவர்கள் காட்டியிருந்த இபாதத்தில் மட்டுமே கவனம் செலுத்துறான். நபியவர்கள் மேலே முஹப்பத்தில் அவனில் இல்லைன்னு சொன்னால் அந்த இபாதத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கிறதே இல்லை. ஆரம்பமே அப்படிதான் ஆச்சு. ஷைத்தான் மருதூதா போனதுக்கு காரணமே
நேற்று கூட நிஜமா சொன்னாங்க, ஷான தன்சீக அவன் கபூல் செஞ்சுக்கிட்டான், ஷான தஸ்பீகில் தான் அவன் பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஆயிடுச்சு. அது கடைசி வரைக்கும் கியாமத்து வரைக்கும் இருக்கும். அல்லாவை மதிக்க சொல்லுங்க, மதிக்கணும். மஹ்லூக்கை எங்க மதிக்கணும்? நபியை ஏன் இவ்வளவு புகழணும்? வலிமார்களை ஏன் இப்படி கொண்டாடணும்? இந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இது அவன் செஞ்சது முதல்ல. அல்லாஹு தாலா அடியாறுகளுடைய அந்தஸ்தெல்லாம் உயர்த்திக்கிட்டே இருக்கான். குறிப்பாக நபியர்களுடைய அந்தஸ்து, வலிமார்களுடைய அந்தஸ்தெல்லாம் உயர்த்திக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களை நேசிப்பதின் காரணத்தினால் நம்முடைய அந்தஸ்தும் உயரும். அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யறதுனால ஒரு மனிதனுடைய அந்தஸ்து உயருமான்னு சொன்னா அது நபியவர்களோட அதாவது நல்லடியாரோட நெருக்கத்தை உண்டாகும். தொழுகையில கூட இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. நம்ம எல்லாரும் தொழுகைங்கிறது நேரான பாதையை கேட்கக்கூடிய இடம். அது அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த ஒரு வழி. அது இப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சஹாபாக்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரின் ஆகிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டாங்க, மா ஸிராத்தல் முஸ்தகீம், முஸ்தகீம் முஸ்லாம் நேரான பாதைன்னா என்னன்றாங்க. அவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் நேரான பாதை. அப்ப அவர்களை அடைவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களை பெற்றுக்கொள்வது, அதுதான் நேரான பாதை. இப்ப சஹாபாக்கள் எப்படி விளங்கியிருந்தாங்க பாருங்க, நாம எப்படி விளங்கியிருக்கோம்? நாம அமல் செஞ்சு ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த அமலை செஞ்சு நம்ம நேரம் அல்லாஹ் கிட்ட நெருங்கலாம்னு நினைக்கிறோம். அதல்ல, அல்லாஹ் இடத்துல நெருங்கிறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சக்தியும் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அக்கல் கொடுக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு நாம் அமல் செய்யவும் முடியாது. அல்லாஹ் இடத்துல நெருங்கிறதுக்கு நபியை நெருங்கி ஆகணும், நபியை நேசிச்சாகணும், நபியோட முஹப்பத் வச்சாகணும். எந்த அளவுக்கு? நம்ம நஃப்ஸை விட அதிகமாக. அப்போ நபியவர்களை நேசிக்கிறத எப்படி ப்ரூவ் பண்றது? நாம நபியவர்களை முஹப்பத்து உண்டாக்கக்கூடிய, உலூஹியத்தை நமக்கு போதிக்கக்கூடிய ஷேഖமார்களை நேசிச்சாகணும். அவர்களை எந்த அளவுக்கு அவர்களிடத்துல நாம நம்முடைய அடிமைத்தனம், அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். அந்த நெருக்கமும் நமக்கு கிடைக்கும். அவர்களை கொண்டு என்ன அனுபவிக்கணும்னு தெரியும். இல்லைன்னா சாதாரண சிறு பிள்ளைகள்கிட்ட விலை உயர்ந்த வஸ்துக்களை கொடுத்து அதை மதிக்க சொன்னா அவங்களுக்கு மதிக்க தெரியாது, அவங்களுக்கு விளையாட தான் தெரியும். அதே மாதிரி நாமளும் அப்படிதான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். தீன அசல்ல மதிக்க தெரியணும். அப்ப அவர்களுடைய ஜமாலி நாயகத்தை நமக்கு மாசம் மாசம் நாம அந்த ஃபாத்திஹால கலந்துக்கிறோம். குறிப்பாக அவங்களுடைய உருசை நம்ம கொண்டாடணும். ஏன் அவர்கள் மதிக்கப்படுறாங்க? ஏன் அவர்கள் கொண்டாடப்படுறாங்க? அல்லாஹ் ஏன் அப்படி புது புது மக்களை வச்சு எல்லாம் கொண்டாடிக்கிட்டே வச்சிருக்கிறான்? காரணம் என்ன? வருஷம் வருஷம் அலங்கரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். காரணம் என்ன? அவர்கள் தங்களை காட்ட ஆசைப்படலை, தன் ரப்பை காட்ட ஆசைப்பட்டாங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடியான் எப்ப தன்னை மறைத்து கொண்டு தன்னை ரப்பை காட்ட ஆசைப்படுறானோ அவனை அல்லாஹ் முன்னாடி நிறுத்திடுவான். எல்லாரும் அவரை கொண்டாடுற மாதிரி எல்லாம் பண்ணிடுவான். அப்படிதான் நாம எல்லா வலிமார்களும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், அவங்க கொண்டாடப்படுறாங்க. நாம கொண்டாடல. அல்லாஹ் தஆலா நம்மையும் அவனிடத்துல நெருக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நல்லடியார்களுடைய சகவாசத்தை உண்டாக்கி சிராத்தை முஸ்தகீம். அப்போ அந்த சிராத்தை முஸ்தகீம் நாம பிடிச்சாங்க. ஷைத்தானுடைய பார்வை இருக்க அது தௌஹீது மாதிரியே தெரியும். அல்லாஹ்வை நம்ம திருப்திப்படுத்தினா போதும்பா, அல்லாஹ்வை நாம நெருங்கினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லி நெருங்க விட மாட்டோம். எப்படி சில நேரத்தை தௌபா செய்ய தள்ளி போடுவோம் பாத்தீங்களா? இப்ப செய்ய வேணாம், ஹஜ்ஜத்துல் நேரத்தை செஞ்சுக்கலாம், அப்ப தூங்க விட்டுருவோம். இல்ல அப்ப இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சுக்குவோம், இல்ல திங்கக்கிழமை செஞ்சுக்குவோம், இல்ல நோன்பு வருது அப்ப செஞ்சுக்குவோம். இப்படியாக நம்மளை தௌபா செய்ய விடாம தள்ளி போடுறான் பாத்தீங்களா அந்த சூழ்ச்சி. அதே மாதிரி இறைநேசர்களை அண்ட விடாம அல்லாஹ் கிட்ட நெருங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளை கவுத்துருவான். இது அவனுடைய சூழ்ச்சியில ஒண்ணுது. நாம விளங்காதனால மாட்டிக்கிறோம். இறைநேசர்கள் விளங்கிக்கிட்டாங்க. இங்க நெருங்கிறதுனாலதான் நாம அல்லாஹ் கிட்ட உயர முடியும், அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் என்பதை விளங்கிக்கிட்டாங்க. அதனால அர்ப்பணமானாங்க. உன்னாலும் ஜமா மக்கள்லாம் அவங்களுடைய ஷேഖமார்கள்ட்ட அர்ப்பணமானது இது காரணத்தான் தான். அதனாலதான் அவங்க உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் பெற்றாங்க. அவங்களுடைய அமலை கொண்டு யாரும் பெற்றதாகவோ, தங்களுடைய சுஹூதை கொண்டு யாரும் பெற்றதாகவோ, அல்லது தங்களுடைய அகலை கொண்டு இல்மை கொண்டு பெற்றதாகவோ யாருமே சொல்லவும் முடியாது, சொல்லவும் இல்லை. அப்போ ஷேഖமார்கள் நமக்கு இறைநேசர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? நீ ஒண்ணும் இல்லாம போ. இதுதான் அவங்கள பார்த்து நாம படிக்க வேண்டியது. அதுதான்
நாம ஒண்ணுமே இல்லை. குறிப்பாக ஜமாலி நாயத்துடைய தர்பாருக்கு எப்பெல்லாம் வர்றோமோ அப்பெல்லாம் சுத்தமா வலிச்சு விட்டுருவாங்க. நீ ஒண்ணுமே இல்லை, உன்ட்ட என்ன இருக்கு, உன்ட்ட ஒரு இல்மும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அதை சுத்தப்படுத்திடுவாங்க எஜமா. அப்ப அவர்கள்ட்ட வரும்போது நமக்கு புரியும், நாம ஏதோ விளங்கி வந்தோம், கடைசியில பார்த்தா நாம இவ்வளவு கேவலமா இருக்கிறோம், நாம ஒண்ணுமே இல்லையே என்ற உணர்வை அவங்க கொடுப்பாங்க. அதான் அசல்ல ஒன்ன பரிசுத்தப்படுத்திக்கு. காலையில கூட முதாக்கரை செய்யும் போது பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு மனுஷன் ஒரு கிளி வளர்த்தான். அந்த கிளியை ரொம்ப பாசமா வளர்த்தான். அது ரொம்ப அழகா பேசும், அதோட ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்ப கிளிகிட்ட கேட்டான், உனக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அந்த கிளி சொல்லுச்சு, நீ போற இடத்துல ஏதாவது தோட்டங்களை பார்த்தா அந்த தோட்டத்துல கிளிகள் இருக்கும், அந்த கிளிகள்கிட்ட நான் சொல்ற செய்தியை மட்டும் சொல்லிடு அப்படின்னு. அப்ப கேட்டா, சொல்லு, என்ன சொல்லணும்? இத மாதிரி ஒரு கிளி ஒண்ணு கூண்டுல இருக்கு, அந்த நீங்க எல்லாம் சுதந்திரமா பறக்கிற மாதிரி சுதந்திரமா சாப்பிட்ற மாதிரி அது சுதந்திரமா இல்லை, அது ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கு, அதை பற்றி உங்களுக்கு சிந்தனையே இல்லையா அப்படின்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு. என்ன சொன்ன, ஆச்சரியமா இருக்கு, இதுதான் நம்மளோட பிரியமா இருக்க, நம்மளோட தான் இருக்க, கூண்டுல தானே வச்சிருக்கோம் என்ற எண்ணத்துல அவன் நேரம் அங்க போனான். தன்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு தோட்டத்துக்கு போனா, அங்க கிளிகளை பார்த்தா, சொன்ன அந்த மாதிரி விஷயத்த சொன்ன மாத்திரத்துல மேலேந்து ஒரு கிளி பொத்துன்னு விழுந்து இறந்து போச்சு. இதை இவன் சொன்ன உடனே ஒரு கிளி விழுந்து இறந்து. இவனுக்கு கைஃபியத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, குழிக்கு கூண்டுல மாட்டிக்கிட்டு இருக்கு, உங்களை மாதிரி சுதந்திரமா இருக்க முடியலன்னு சொன்னதுக்கு ஒரு கிளி விழுந்து செத்து போச்சே, அந்த கவலையில செத்து போச்சேங்கிற அது ஏதோ உறவுகள் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்துட்டான். ஊருக்கு வந்த பிறகு அந்த கிளிக்கு ஆபமா கேட்குது, என்னாச்சு, என்னுடைய இனத்துல உள்ள அந்த கிளிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், பார்த்து இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கிளி கீழே விழுந்து மௌத்தா போச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டு அந்த குழி அந்த கூண்டுக்குள்ள துடிச்சு இறந்து போச்சு, துடிச்சு இறந்து போச்சு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இது. அப்புறம் செத்து போச்சு, தூக்கி பார்த்தா செத்து போச்சு, தூக்கி கொண்டு வெளியில குப்பையில போட்டான். என்ன செய்ய முடியும் வர கிளிய? திடீர்னு அது ஒரு இடத்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. குப்பையில போட்ட உடனே அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் கேட்டான், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, அந்த கிளி பேசும் இல்லையா? அந்த கிளி கிளையில போய் உட்காந்துக்கிட்டு பேசுச்சு. அதாவது நீ அந்த இடத்துக்கு போன, அந்த இடத்துல ஒரு கிளி செத்து போச்சுன்னு சொன்னில்ல, நீ நினைக்கிறமா அது சாகல, அது எனக்கு ஓ மூலியமா செய்தி சொல்லி அனுப்பியிருக்குது. இங்க பாரு, நீ வாழ்ற காலம் வரைக்கும் உன்னை ஜெயில தான் வச்சிருப்பான், நீ எப்ப செத்து போறியோ அப்ப உன்னத்துக்கு வெளில போட்டுருவான். அதனால நீ செத்து போன மாதிரி நடின்ட்டான். அது சொல்லி கொடுத்துச்சு, அதைத்தான் நீ வந்து என்கிட்ட சொன்ன, எனக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நான் செத்து போன மாதிரி நடிச்சேன், நீ தூக்கி வெளியில போட்ட, இப்ப நான் ஆசாத் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை வச்சு மகான்கள் எழுதுறாங்க, மூத்து கபலான் தமூத்து. இதுதான் ஷேக்மான் உனக்கு கொடுக்கக்கூடிய பாடம். நப்சானி ஹாயிஷாத்துல நீ வெளில வந்துரு, நப்சுடைய ஹாயிஷாத்துல வெளில வந்துரு. நப்ச நாம ஸ்டேரிங்கா வச்சுக்கிட்டோம், நப்ச ரஹபரா மாத்திக்கிட்டோம், நப்சு என்ன சொல்றதோ அதன்படி போயிட்டே இருக்கும். கல்ப பக்கம் திரும்பணும். நாம் நப்சு என்ன செய்யும், ஷைத்தானை கொண்டு அது முன்னோக்கி போயிட்டே இருக்கும். கல்ப பக்கம் திரும்பினா அது மினல்லா என்ன வருதோ அதை கொண்டு அதை அடையும். ரூஹுடைய தயீது அதுல இருக்கும். அப்போ நம்முடைய திரும்புதல் நப்சுலேருந்து கல்பு பக்கம் இருக்கணும். அதுக்கு ஷேഖ தேவைப்படுறாங்க. ஷேഖ சதா கல்பு தான் பாக்குறாங்க. பாருங்க, உன் கல்புல என்ன சிந்தனை இருக்கு, அல்லாவோட சிந்தனை எப்படி வைக்கிறது, நப்சானி ஹாயிஷாத்தை எப்படி விடுறது, இதைத்தான் கண்டிச்சுட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ மூத்து கபுலாமன் தமூத்துடைய அமல் எங்க நடக்கும்? நீ பையத்து வாங்கி ஷேഖட்ட அடிமையா போனதான். பையத்து வெறுமனே பையத்தை வாங்கிட்டு காணா போறதுனால ஒரு காலமும் நடக்காது. நாமாவே தான் இருந்துகிட்டே இருப்போம் காலம் பூரா. நான் தான். அந்த நான் என்ற அந்த நப்சானி அழியிற வரைக்கும் ஷேഖுடைய தர்பார்ல கிடந்தான். அன்னைக்கு கூட மீலாதுல ஹலீல் சஜாதா கூட கொஞ்ச நேரம் பேசும்போது சொன்னாங்க, நீ ஷேഖ கொண்டு அல்லாஹ் அடையறதுக்கு ஒருபடு. எவ்வளோ சஜாதா உங்களுக்காக உணவுலாம் போடுறாங்க, வர்றாங்க போறாங்க, எல்லா வசதியும் செய்யறாங்க, அப்பவே நாம இருக்க தயாரா இல்லை அப்படின்னு ரொம்ப கண்டிச்சாங்க. வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கிடைங்க, உனக்கு அல்லாஹ் கிடைப்பான். அப்ப பிடிவாதம் இருக்கணும். இதை அடையாத வரைக்கும் நான் நகர மாட்டேன், அடைஞ்சாதான் நான் நகருது. அப்ப அடையிருங்கிற அந்த தேட்டம் நம்மள இல்லாதனால நமக்கு அதுக்குண்டான சரக்கு கிடைக்க மாட்டேது. வரும்போது பாக்குறாங்க நம்ம ஷேഖமார்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு ரகம் அது. இல்லைன்னா மற்ற ஷேഖமாரெல்லாம் துரத்தியே விட்டுருவாங்க. நீ வந்திருக்க என்னமே சரியில்லை, கிளம்பு நீ. நம்ம தாதா சர்க்கார்ல அப்படிதான் துரத்துவாங்க.
இப்போ நம்முடைய ஷேகமார்கள் இவன் போன ஜமால் நாயகத்திட்ட கூட ரொம்ப கண்டிஷனாக இருக்கும். அல்லாவுடைய பதில் கொண்டு நமக்கு பெரிய ரஹமத்தாக அவங்களுடைய சஜ்ஜாதாக்களை அல்லாஹ் கொடுத்தான். அவங்க அரவணைக்கிறாங்க நம்மளை. நம்ம என்னதான் சிந்தனை வந்தாலும் பார்க்குறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுறான். இவன் வந்திருக்க சிந்தனை வேற, இவன்கிட்ட இதை செய்தி இப்போ போடச்சா வர்றதும் நின்று போயிடும். அதனால இவனுக்கு பார்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. கல்லி முன்னாச அலா கதிரி உகூலிஹிம், அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் பேச வேண்டியிருக்கு என்ற அடிப்படையில் அவங்களும் நடந்துக்கிறாங்க. இப்போ நாம நெருங்கி இருந்து பார்த்தா புரியும் அவர்கள் எதை ஞாபகப்படுத்துறாங்க, எதை நம்மள்ட்ட மறக்கடிக்கிறாங்க. அசல்ல நமக்கு ஞாபகப்படுத்துறது ஹக்க, மறக்கடிக்கிறது நஃப்ஸ. நம்முடைய எதிரி நமக்கு யாருன்னு தெரிஞ்சும் நாம அவங்ககிட்ட சகவாசத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியல நமக்கு. நஃப்ஸும் ஷைத்தானும் நம்முடைய எதிரி, அது தெரிஞ்சிருச்சு. இருந்தும் அவர்களோட தான் சகவாசம். நம்ம அவர்களோட சகவாசம் வச்சுக்குவேன், நான் பாதுகாக்கப்படணும்னா அது என்ன நியாயம் அது? அதனால இறைநேசருடைய சகவாசத்தை கொண்டு நஃப்சானி ஹாயிஷாத்துகளை நாம் அகற்றி ஆக வேண்டும். அதற்கு அல்லாஹு தாலா இது போல நல்லடியாருடைய சகவாசத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் எந்த நோக்கத்திற்காக நம்மை இந்த சில்சிலாவிலே நல்லடியாருடைய கரம் பற்ற தௌஃபீக் செய்தான அந்த நோக்கத்தை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.